நடிகர் அஜித் குமார் நடிப்பில் சுமார் 2 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று அவரது விடாமுயற்சி திரைப்படம் உலகம் முழுவதும் 1500 திரையரங்குகளில் வெளியாகியுள்ளது. பிரேக் டவுன் எனப்படும் ஆங்கில திரைப்படத்தின் ரீமேக்காக இப்படம் உருவாகியுள்ளது. தமிழ்நாட்டில் 9 மணிக்கு இப்படம் வெளியானாலும் அண்டை மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் இப்படம் முன்கூட்டியே வெளியாகியுள்ளது. தற்போது இந்த படம் எப்படி உள்ளது என்பதை பார்ப்போம். படம் ஆரம்பித்த முதல் 1 மணி நேரத்தில் அஜித் மற்றும் த்ரிஷாவின் வாழ்க்கையை 4 கட்டங்களாக பிரித்து காண்பிக்கப்பட்டுள்ளது. அதில் காதல், அன்பு, ஊடல் கூடல் என சராசரி வாழ்க்கையில் வரும் பிரச்சனைகளை எதிர்கொள்கிறார்கள். அதில் காதல், அன்பு, ஊடல் கூடல் என சராசரி வாழ்க்கையில் வரும் பிரச்சனைகளை எதிர்கொள்கிறார்கள். ஒரு கட்டத்தில் இதை சரி செய்ய முடியாமல் விவாகரத்து நோக்கி செல்கிறது. இதனால் தனது அம்மாவின் வீட்டுக்கு செல்வதற்காக அஜித்துடன் பயணம் செய்யும் போது இவர்களின் கார் பாலைவனத்திற்கு நடுவே நின்று விடுகிறது. அப்போது அங்கு வரும் அர்ஜுன் இருவருக்கும் உதவி செய்ய முன் வருகிறார். இதனால் திரிஷாவை அவரது வாகனத்தில் ஏற்றி அஜித் அனுப்பிவிடுகிறார். தனது மனைவியை அழைத்து சென்ற அர்ஜுன் மீண்டும் வந்து தன்னையும் அழைத்து செல்வார் என்று எதிர்பார்த்த நிலையில் இருவரும் திரும்பி வராததால் தனது மனைவியை தேடி செல்கிறார் அஜித். அதன் பின்னர் என்ன நடக்கிறது என்பதே படத்தின் மீதி கதை. வழக்கமான கமர்ஷியல் ஹீரோ படங்களில் வரும் மாஸ் ஓபனிங் சீன்கள், பஞ்சவசனங்கள், பில்டப் பாடல்கள் எதுவுமே இல்லாமல் சர்வசாதாரணமாக அஜித்திற்கு கொடுக்கப்பட்டுள்ள இன்ட்ரோ தமிழ் மாஸ் மசாலா சினிமாக்களில் ஒரு புதிய முயற்சி. படத்தில் அஜித்குமார் 3 காலகட்டங்களை சேர்ந்தவராக வருகிறார். ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் ஏற்ற அவரது தோற்றமும் அதற்கேற்ற உடல் மொழியும் நடிப்பும் சிறப்பு. ஆரம்பத்தில் மிகவும் சாந்தமான கெஞ்சும் அஜித்குமாராக வந்து அடுத்தடுத்து அதிரடி அஜித்தாக மாறும் சீன்கள், விசில் சத்தம் பறக்கிறது. அஜித் த்ரிஷா இடையேயான காதல் காட்சிகள், கெமிஸ்ட்ரி நன்றாக ஒர்க் அவுட் ஆகியிருக்கிறது. அதேபோல அஜித் அர்ஜுன் மோதல் காட்சியும் பக்கா அதிரடி ஆக்ஷனாக அமைந்துள்ளது. அர்ஜுனின் அலட்டிக் கொள்ளாத உடல் மொழியும் நடிப்பும் வில்லனாக அவரை இன்னும் ஒரு கட்டம் மேலா தூக்கி செல்கிறது. படத்தின் பின்கதைகள், காதல் காட்சிகள் தவிர்த்து அஜர்பைஜான் காட்சிகள் முழுவதும் ஒரு ஹாலிவுட் திரைப்படத்தை பார்க்கும் அனுபவத்தை வழங்குகின்றது. சில சேசிங் காட்சிகளில் காருடன் கேமராவும் அசுர வேகத்தில் பாய்ந்து செல்வது ஒரு சாகசத்தில் இருக்கும் எண்ணத்தை தருகிறது. தனது நடிப்பின் மூலம் பிரமிப்பூட்டிய நடிகர் அஜித்துக்கு இந்த படத்தில் நிறைய லுக்கில் வருகிறார். ஆனால் அவை அனைத்துமே முதல் 30 நிமிடங்களில் வந்துவிடுகிறது. தனது நடிப்பின் அனுபவத்தை வெளிக்காட்டி நடித்துள்ள அஜித் வழக்கம் போல் ஸ்டைலிஷாக இருக்கிறார். ஆனால் அவரது நட்சத்திர முகத்தை காண இந்த கதையில் அதிக இடம் இல்லை. இவருக்கு அடுத்தபடியாக கதையின் நாயகியாக வரும் நடிகை திரிஷாவுக்கு சமீபத்தில் அவர் நடித்த படங்களை விட இந்த படத்தில் அவரது நடிப்பு பிரமாதமாக வந்துள்ளது. குறிப்பாக அஜித்துடன் இணைந்து வரும் ரொமான்ஸ் காட்சிகள் அருமை. மேலும் இதில் நடித்துள்ள அர்ஜுன், ரெஜினா, ஆரவ் ஆகியோர் சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தியுள்ளனர். இந்த படத்தில் உள்ள ஒரே பிரச்சனை 2ஆம் பாதி மெதுவாக நகர்வதுதான். ஆனால் அந்த இடத்தில் தனது இசையால் படத்தை காப்பாற்றியுள்ளார் அனிருத். ஒரு சாதாரணமான ஆக்ஷன் த்ரில்லர் கதையே சுவாரஸ்யமான கதைக்களத்துடன் சில நேர்த்தியான திருப்பங்களை வைத்து இயக்குனர் மகிழ் திருமேனி தனக்கு கிடைத்த பெரிய வாய்ப்பை மிஸ் செய்யாமல் அஜித் ரசிகர்களை கொண்டாட்டத்தில் ஆழ்த்தக்கூடிய அட்டகாசமான ஆக்ஷன் படத்தை கொடுத்திருக்கிறார்.